அவ்வளோதான் மக்களே, முடிச்சு விட்டானுங்க போங்க. நெக்ஸ்ட் வீக் கேப்டன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசெல்லாம் அவ்வளோதான் ஐயோயோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டீம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒருத்தவங்க மாற்றிருக்காங்க. அது கூட பரவாயில்ல, கேப்டன் சொல்லும் போது தான் எனக்கு நெஞ்செல்லாம் வந்து பகீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீக்கோட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மராக ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க வந்து டாஸ்க்லேயும் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா கேப்டனும் ஆயிருக்காங்க. முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் அங்கே வச்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்து சூப்பராகவே நடந்துச்சு. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்கள் ஜெயிச்சு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ வாங்கிட்டாரு. ஃபைனல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சிவா அவர்கள் தான் போனார். ஜெஃப்ரி வந்து கரெக்டான வந்து ராயனை சூஸ் பண்ணிட்டார். ஏன்னா பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, அதாவது நீங்கள் விளையாட முடியாது, உங்களுக்காக இன்னொருத்தர் வாழலான்னு சொல்லும்போது ராயனை சூஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருணை வந்து சிவகுமார் தேவையில்லாமல் இது பண்ணி தம்பி சிவரிங்காயி அழுது மண்டி போட்டு அழுது அன்படி முடியலப்படி அவையெல்லாம் காட்டு பயலாக இருக்கா, என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்தீங்கன்னா சிவாவை தோக்கடிச்சு ஜெஃப்ரி ஜெயிக்க வச்சு கோவா கேங்லேருந்து ஒருத்தர் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இந்த வாரம் கொடுத்துருக்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தோட பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து சாச்சனாவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. சாச்சனாவை தேர்ந்தெடுத்து டாஸ்க்கும் நடந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சு கேப்டனும் ஆயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. சும்மாவே அது பார்த்தீங்கன்னா கேப்டன் எதிர்க்கிறது, யாருக்கு மரியாதை கொடுக்கறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓவராக தலைகணமாக ஆடிட்டு இருக்கும். கேப்டன் மட்டும் ஆச்சுன்னா வீடு என்ன ஆகிறது? அவ்வளோதான் மக்களே, முடிச்சு விட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மகாராஜா பொண்ணுக்காக வந்து இது தச்சையெல்லாம் நடக்குதா, இல்லை வந்து இவங்க பிக் பாஸ் போய் இவங்க மகாராஜா பொண்ணுக்காக தான் இந்த ஷோ நடக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நேற்று வந்த தகவல்லாம் இது வந்து நாமினேஷன் ஃப்ரீ இதுக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாமினேஷன் ஃப்ரீ இல்லைப்பா, அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதாவது கேப்டன், ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சிருந்தா கூட அடுத்த வாரம் தப்பிச்சு அதுக்கு அடுத்த வாரம் தப்பிச்சு அப்படியே 75 வாரம் அப்படியே போயிருந்தது. கேப்டன் ஆச்சு அப்படின்னா இதோட ஆட்டம் தாங்க முடியாது. கண்டிப்பாக அவங்க அண்ணன் முத்துக்கு வந்து ஃபேவரட்டாக தான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும். அப்புறம் சரி அது போயிட்டு போகுது அப்படின்னா கிச்சன் டீம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஒரு மனதாக மஞ்சரி முத்துக்குமார் தான் அதில் கேப்டனாக இருக்கார். மஞ்சரி பவித்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா குக்கிங் டீம் எடுத்திருக்காங்க. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாகவே வந்து அவங்க தான் வந்து ரொம்ப வந்து டோஸ்ட் பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் ரொம்ப அனுபவிச்சாங்க, பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க கையில் கிச்சன் டீமை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சன் டீமை கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வீடு ரணகலம் தான். ஏன்னா சும்மாவே வந்து மஞ்சரிக்கும் அருணுக்கும் சுத்தமாக ஆகாது. இதில் வேற கிச்சன் டீம் வேற அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அருண் உண்மையிலே வேணுக்குனே பண்ணுவாப்புல. இல்லை எனக்கு ஏதாச்சும் வேறு எதுவும் பிரியாணி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவார். என் ஆர்லி குயின் என்னெல்லாம் செஞ்சு தருவாங்க, நீ என்னடா செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து அருண் ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முத்துக்குமாரையும் அவருக்கு பிடிக்காது, மஞ்சரியுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அதனால 2 பேரும் ஒன்றா கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இவராகவே நினச்சிக்குவார். இவர் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்கிறதா இவங்க பாய்ஸ் டீம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சரிங்க முத்து வாங்க முத்துன்னு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்றாக்கவும் இண்டிவிஜுவல் பிளேயர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஊர்கிழவிய வேலை பார்த்துட்டு ஜாலியாக சுத்திட்டு யார் தெரியுமா? தலைமை விசால் தான். நேற்று ராணவ கொம்பு சீவி விட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராணவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வாரம் ஒஸ்ட் அப்படின்னா அது ரஞ்சித் அவர்கள் மட்டும்தான். வாரம் தப்பிச்சிடுறாரு. ஆனால் வாரம் எப்படி தாண்டா தப்பிக்கிறீங்க? நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிடுறாரு மனுஷன். எல்லா வாரம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்லேருந்து தப்பிச்சிடுறாரு. வீட்டுக்குள்ளே அவர் இருக்காரா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. இந்த வாரம் சத்யாவாக இருக்கட்டும், இந்த வாரம் 2 வாரமாக சத்யா எங்கன்னே தெரியல. இந்த வாரம் சுத்தமாகவே தெரியவே இல்லை. ரஞ்சித்தெல்லாம் எங்கே இருக்காருன்னே தேட வேண்டியதாக இருக்குது. ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன், அருண், மஞ்சரி, தீபக், சாச்சனா, சௌந்தர்யா, ஜாக்லின், ஒரு சில ஒரு 7-8 கேரக்டர் இருக்குது. அவங்க மட்டும்தான் இந்த வாரம் ஃபுல்லாக வராங்க. அது இப்போ எபிசோடில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள்லாம் வந்துடுறாங்க. 2 டயலாக் வச்சு போட்டு போயிடுறாங்க. அந்த 2 டயலாக்கு கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்குது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஞ்சித். எங்கே இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. எதுவும் மறைச்சது ஒளிஞ்சது இன்விசிபிள் கேம் விளாட்றாரான்னு தெரில. எப்படி தான் தப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இந்த வாரமும் அவர் காப்பாற்றப்பட்டுருவார் போல இருக்குது. இப்போ வரைக்கும் வந்த நியூஸ் என்னன்னா
சாச்சனா இந்த வாரம் காப்பாற்றப்படுவார்கள், சிவகுமார் அல்லது ஆர்ஜே ஆனந்தி தான் வெளியில் போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. ஒருவேளை நாமினேஷன் ஃப்ரீ சாச்சனாக்கு கிடைக்காம கேப்டன்ஷிப்பை கொடுத்து லட்டில் வச்சேன் நினச்சியா தாஸ், நட்டில் வச்சேன்டா அப்படின்ற மாதிரி கேப்டன்சியில் வச்சு இது பண்ணுறாங்க. இந்த பூவை எதுக்கு அவங்க கட் பண்ணாங்கன்னே தெரியவே இல்லை. அவங்களோட இதுக்கு டக்குன்னு கட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து அவங்க கேப்டன்சியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த அம்மாவும் சும்மா இருக்குது, மரியாதை கொடுத்தா உட்காரு, நான் தான் பேசுவேன், சும்மாவே இது கேப்டன் மாதிரி தான் பேசும். அவங்க அப்பா முன்னாடியே மரியாதைலாம் பேசிகிட்டு இருந்துச்சு. சார் எனக்கு அதெல்லாம் முடியாது, சரி விடுமா போய் தொலை டாடி, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து சம்பவம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சாச்சனா கேப்டன் ஆனதை பார்க்கும்போது என்ன தோணுதோ உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டீமுக்கு வந்து முத்துக்குமார், மஞ்சரி, பவித்ரா இவங்கெல்லாம் போய் இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.